இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த துலாபார நேர்த்தி கடன் முடிஞ்சதும் ஒரு பரிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க சாமி. அது பரிகாரம் கிடையாது, அது நீங்க செய்ய வேண்டிய கடமை. சரிங்க சாமி, நீங்க சொல்றபடியே நாங்க செய்யறோம். அந்த கடமைய இந்த துலாபாரத்தில் உட்கார்ந்திருந்த பெண்ணோட கணவர் தான் செய்யணும். சாமி, அது என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உங்க முன்னோர்கள் பல்வேறு வரங்களையும் பெற்று இருக்காங்க, சாபங்களையும் பெற்று இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச அதீத வரங்களால் மட்டும்தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காத்துக்கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் அந்த சாபத்தினால தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்கணும்னா 1000 வருஷங்களா இங்கிருந்து தெற்கு திசையில் வாழ்ந்த உங்களோட முன்னோர்கள், தலைமுறைகள் மற்றும் அவங்க செல்வங்கள் எல்லாம் கடலால் ஆட்கொள்ளப்பட்டு அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதில் எஞ்சிருக்கிறது உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அரண்மனை கடலுக்கு அடியில் இருக்கிற அபூர்வ பாதாள நிலப்பகுதியில் இன்னும் உயிர்ப்போட இருக்கு. அங்க போய் நான் சொல்ற ஒரு அபூர்வ பொருளை எடுத்து வந்தா மட்டும்தான் இந்த துலாபார நேர்த்திக்கடன் முழுமையடையும். அது மட்டும் இல்லாமல் பல மடங்கு கர்மாவின் நன்மைகளும் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சார்ந்து இந்த பெண்ணின் தசாவதானி குழந்தை சுகப்பிரசவமாய் பிரசவிக்கும். ஐயா, நீங்க சொன்னதை நான் செய்யறேன். ஆனா கடலுக்கு அடியில பாதாள நிலப்பரப்புல இருக்கிற அந்த இடத்துக்கு என்னால எப்படி போக முடியும்? அதெல்லாம் சாத்தியமா? நான் சாமியோட சன்னதியில வச்சு சொல்றேன், அனைத்தும் சாத்தியம். நம் எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு. நாம என்ன நினைக்கிறோமோ அதை செய்து முடிப்போன்னு நம்பினா அந்த பயணம் நல்லபடியா முழுமை பெறும். நம்பிக்கையோட நீங்க 2 அடி எடுத்து வச்சா அந்த இறைவன் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்க சாமி, இதை நான் கண்டிப்பா செஞ்சு முடிக்கிறேன். ராணி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பவுமே வேம்பு சருக்கு துணையா இருப்பேன். நானும் அவரோட போறேன் ராணி. நீ தாடிகாரன் கூட போறேன்னா நான் இங்க நிம்மதியா இருப்பேன்க்கா. நீ கூட இருக்கும்போது எனக்கு இன்னத்துக்கு கவலை சொல்லு.